வாழைப்பூவில் வந்து கோலா உருண்டை செய்கிறத பார்க்கலாம். நான் ஒரு வாழைப்பூ எடுத்து அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டேன். உள்ளே இருக்க நரம்பு பகுதியும் வெள்ளையாக இருக்க பகுதியும் நீக்கியாச்சு. கழுவி எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, சோம்பு கொஞ்சம், அப்புறம் பொட்டுக்கடலை, கசகசா இதெல்லாம் தண்ணி இல்லாமல் அரைச்சி வச்சுக்கணும் கெட்டியாக. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த வாழைப்பூ, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். இதில் வந்து இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் எடுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு 1 2 வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஏற்கனவே அரைச்ச விழுது, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். வேணுன்னா கொஞ்சம் கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நாங்கள் எதுவும் சேர்க்கல. இப்போ இந்த உருண்டைகளை எண்ணெயில் மிதமான சூட்டில் பொரித்து எடுக்கணும். இப்போ கோலா உருண்டை ரெடி.